இவ்வளவு டேஸ்ட்டாக ஒரு வெஜ் பிரியாணி பண்ண முடியுமா? அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். இதுக்கு தேவையான அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் பொடிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பாதியாக வெட்டி அதில் சாறு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. தயிர் 70 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அரிசியை 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது சுடுதண்ணியை அடுப்பில் வச்சு சுடுதண்ணி நல்லா சூடானதும் அதில் இந்த மீல் மேக்கரை போட்டு ஒரு கொதி விட்டுருங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை சேருங்க. வெங்காயம் கண்ணாடி பதமாக மாறி அதுக்கப்புறம் பொன்னிறமாகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான காய்கறி என்னவோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு இது கூடயே அந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடயே புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மீல் மேக்கரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மசாலாவோட இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மசாலா ஃபஸ்ட்டு இந்த காய்கறி எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சப்பழம் சாறு, அடுத்தது தயிர், இது கூடயே மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், தனியாத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிருங்க. இதெல்லாம் செய்யும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி தான் செய்கிறோம். அதனால சின்ன பர்னர் இருக்கு இல்லையா, அதில் வச்சே நீங்கள் செய்யுங்க. இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்காக உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காகவும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி ட்ரை ஆகி வரணும். அதே நேரம் இந்த உருளைக்கிழங்கும் வெந்திருக்கணும். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. திரும்பி அடி பிடிக்க விட்டுறாதீங்க. அடி பிடிச்சா பிரியாணியோட டேஸ்ட்டு, ஸ்மெல்லு ரெண்டுமே மாறிடும். இப்போ இந்த மாதிரி தண்ணி வற்றுனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி விகிதம் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அந்த 1.5 கப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி கொதிக்கும்போது இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே செக் பண்ணிங்கன்னா அதில் அந்த மேலோட்டமாக என்ன தான் இருக்கும், அதில் சரியாக தெரியாது. அதனால இந்த மாதிரி இடத்துல உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அரிசியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ வரைக்குமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. ஓகே, ஆனால் அடுப்பு சின்ன அடுப்பில் இருக்கணும். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக டோட்டலாக ட்ரை ஆகி ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்மளோட பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.